ஹலோ வணக்கம் மக்களே. வெல்கம் டு அந்த நாள் ஞாபகம் த மெமரிஸ் ஆஃப் அன் 80s கிட் எபிசோட் 4. எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு 3 எபிசோடுக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணவங்களுக்கு இன்னும் பெரிய நன்றி. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்லேயும் குறிப்பாக டெலிகிராம், அதுக்கப்புறம் லெட்டர்ஸ், அப்புறம் லேண்ட்லைன் ஃபோன், எஸ்டிடி பூத், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து புராண காலத்தில் தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் மாறினாங்கன்னு தெரியல. ப்ராபப்ளி அதோட எஃபிஷியன்சி சரியில்லையா, இல்லை டேஸ்ட் சரியில்லையா அப்படின்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் தான் டெலிகிராம்னு ஒரு மேட்டர் வந்தது. டெலிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு விஷயத்த சுருக்கமா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு டெலிகிராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ வந்தது தான் இந்த ட்விட்டர், எக்ஸ், அந்த எஸ்எம்எஸ் எல்லாமே. சொல்ல வேண்டிய விஷயத்த சுருக்கமா அதோட எல்லாத்துக்கூட முன்னோடி நமக்கு டெலிகிராம் தான். எந்த மாரி மெசேஜ் வரும் அப்படின்னா, கம்மிங் காஞ்சிபுரம் டுமாரோ, லீவிங் இம்மீடியட்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ, அத பார்த்து நம்ம ஓ! கெஸ்ட் வராங்க போல இருக்கு அப்படின்னு இந்த மாரி ஜுனூன் இங்கிலீஷ்ல வரும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நமக்கே ஒரு குழப்பமா இருக்கும். அதாவது ஒரு டெலிகிராம் மாரி வரும். அ பிரதர் வொர்க்கிங் எல்ஐசி டேக் ஹோம் ₹2000. நம்ம என்ன நினைப்போம்? அவருக்கு அனுப்புறவரோட பிரதருக்கு வந்து எல்ஐசில வேலை கிடைச்சிருக்கு. டேக் ஹோம் சம்பளம் ₹2000 அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. பிரதர் வந்து எல்ஐசில வொர்க் பண்ணிட்டு இருந்த பிரதர் வந்து ₹2000 வீட்டுக்கு திருடிட்டு போயிருக்காரு. ஸோ பிரதர் வொர்க்கிங் எல்ஐசி டேக் ஹோம் ₹2000. ஸோ இந்த மாரி கூட கம்யூனிகேஷன் வரும். நம்ம வந்து பார்த்து புரிஞ்சுக்கணும் அது. அதுக்கு இருக்கிற மொழியில கொஞ்சம் பிச்சுக்கிட்டு அது மாரி புரிஞ்சுக்கணும் நம்ம. பட் டெலிகிராம் அப்படின்னாலே பல விஷயங்கள் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. அதாவது நல்ல விஷயங்கள் வரும். அதாவது ஒரு மேரேஜ் வந்துச்சுன்னா, நம்ம உடனே அதுக்கான விஷஸ் அனுப்பலாம். குழந்தை பொறந்திருக்கு அப்படின்னு ஒரு டெலிகிராம் வந்துச்சுன்னா, அதுக்கான கிஃப்ட் வாங்கி அனுப்பலாம். சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நம்ம வேற ஊருக்கு எஸ்கேப் ஆயிடலாம். இந்த மாரி பல விஷயங்கள் டெலிகிராம்ல இருக்கு. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டே வந்துடுச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து டெலிகிராம்னாலே பேட் நியூஸ் அப்படின்னு வரும். ஸோ வந்து எங்க வீட்ல வந்து ஒரு டெலிகிராம் அப்படின்னு வந்துட்டு, எங்க அப்பா டெலிகிராம் ஓப்பன் பண்றதுக்குள்ள எங்க அம்மா சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி பேக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அ ஊருக்கு கிளம்புறது யாரோ மண்டைய போட்டாங்கன்னு. அவங்க பேக் பண்ண ஆரம்பிச்சாங்களோ இல்லையோ, கொஞ்ச நாள்ல டெலிகிராமே பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. இந்த டெலிகிராமுக்கு அப்புறம் வந்தது தான் போஸ்ட் கார்ட். போஸ்ட் கார்டுன்னு அதாவது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் டெலிகிராம் தான் அது. ஸோ டெலிகிராம்ல ஒரு 7, 8 வார்த்தை எழுதுனீங்கன்னா, போஸ்ட் கார்ட்ல ஒரு 17, 18 வார்த்தை எழுதலாம். அவ்வளோதான். ஏன்னா ஒரு சைட்ல ஃபுல்லா எழுதலாம். இன்னொரு பக்கத்துல வந்து பாதி வந்து அனுப்ப வேண்டியவங்களோட அட்ரஸே போயிடும். மீதி பாதியில கொஞ்சம் எழுதலாம். ஸோ இப்போ ஹலோ எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? அதிலேயே பாதி இடம் அடிச்சுக்கும். இன்னும் உங்க வீட்லலாம் நல்லா இருக்காங்களா? அந்த காலத்து ஜாயிண்ட் ஃபேமிலி வேற. ஒருத்தரையா விசாரிக்கிறதுக்குள்ள போஸ்ட் கார்டெல்லாம் முடிஞ்சு போய் அடிஷனல் ஷீட் எடுக்கிற மாரி வந்துரும். இப்போ நம்ம வந்து தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சித்தி அவங்களுக்கெல்லாம் எழுதணும்னா, அந்த வார்த்தைங்கள்லாம் சின்னதா இருக்கு எழுதிடலாம். பெரியப்பா, சித்தப்பா, ஒண்ணு விட்ட மாமாக்கெல்லாம் எழுதணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். 15 காசு தாங்க இருக்கும் போஸ்ட் கார்டு. பட் ஆனா, பிரைவசின்றது சுத்தமா இருக்காது. யார் வேணா லெட்டர் வேணா படிக்கலாம். ஸோ, இப்ப தான் அந்த செலிபிரிட்டிக்கு வந்து ஓப்பன் லெட்டர்லாம் எழுதுறாங்க. அப்பல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதினதே ஓப்பன் லெட்டர் தான். ஸோ, இந்த போஸ்ட்மேன் எவ்வளோ பேரோட ஓப்பன் லெட்டர படிச்சிருக்காருன்றதுலாம் தெரியல. எவ்வளோ பேரோட குடும்ப ரகசியம்லாம் அவருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. பட் ஆனாலும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயங்க இந்த போஸ்ட் கார்டு. ஸோ, போஸ்ட் கார்டுக்கு அப்புறம் வந்தது தான் இன்லேண்ட் லெட்டர்ஸ். INLAND. நான் வந்து இங்கிலாந்து லெட்டர் நினச்சுட்டு இருந்தேன். ஏன்னா, அப்போ வந்து 1992 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நடக்கும்போது, இங்கிலாந்தோட ஜெர்சி ப்ளூவா இருக்கும். ஸோ, இதுவும் ப்ளூவா இருக்கும். ஸோ, அதனால நானும் இங்கிலாந்து லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் அதிலேயே எழுதிருந்துச்சு. INLAND இன்லேண்டுன்னு என்ன நாரே காரி துப்பிக்கின தருணம் அது. பட் இன்லேண்ட் லெட்டர்ஸ்க்கும் போஸ்ட் கார்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, 2 வித்தியாசம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு. நெறைய ஸ்பேஸ் இருக்கு. அதாவது அங்க விசாரிக்க விட்ட குடும்ப மக்கள வந்து இந்த லெட்டர்ல விசாரிச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒண்ணு விட்ட மாமா, பெரியப்பா, சித்தப்பாக்கெல்லாம் எழுதலாம் நெறைய ஆல்ஃபபெட்ஸோட. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிரைவசி. இது வந்து மடிச்சு அதுக்கப்புறம் தான் அனுப்ப முடியும். அதாவது யாராவது படிக்கணும்னா பிரிச்சு ஓப்பன் பண்ணா தான் படிக்க முடியும். ஸோ இன்லேண்ட் லெட்டர்ஸ்லயே 2 வெரைட்டி இருக்கு. ஒண்ணு வந்து கீழேருந்து மேல மடிக்கிறது. இன்னொன்னு வந்து சைடுல மடிக்கிறது. சைடுல மடிச்சு அதுக்கப்புறமா ஃப்ரம் அட்ரஸ் எழுதுறதுக்கு ஒரு இடம் இருக்கு. டூ அட்ரஸ் எழுதுறதுக்கு இடம் இருக்கும். ஸோ அருமையான ஒரு பிரைவசி வந்து அந்த காலத்துல கொண்டு வந்தது வந்து இன்லேண்ட் லெட்டர்ஸ். நான் காலேஜ் படிக்கும்போது எங்க அம்மா வந்து நான் ரிப்ளை பண்றேனோ இல்லையோங்க, 2 வாரத்துக்கு ஒரு தடவ கண்டிப்பா லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு மறக்க முடியாத தருணம், மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் வித் த இன்லேண்ட் லெட்டர்ஸ் அது. அதுக்கப்புறம் தான் லேண்ட்லைன் ஃபோன் அப்படின்னு ஒண்ணு வந்ததுங்க. ஸோ லேண்ட்லைன் ஃபோன் அப்படின்னா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு எங்க வீட்ல லேண்ட்லைன் ஃபோன் கிடையாது. பக்கத்து வீட்டு ஆண்டி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால
என்கிட்ட ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போய் தான் நாங்கள் ஃபோன் அட்டெண்ட் பண்ணுவோம். அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க எப்போ போனாலுமே ஜூஸு, ஸ்நாக்ஸ் ஏதாவது குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ எங்க அப்பா எப்பயாவது வெளியூர் போனாருன்னா, எங்க அம்மா ஃபோன் பேச போனா நானும் கூட போயிடுவேன். துணைக்கெல்லாம் கிடையாது. ஜூஸு, ஸ்நாக்ஸு அதுக்காக. ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, எங்க அப்பா வந்து ஒரு தொடர்ச்சி ஒரு 5, 6 நாள் ஊருக்கு போனாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளுக்கு 2 தடவ கால் பண்ண சொல்லுவேன். ஸோ 2 தடவ அவங்க வீட்டுக்கு போலாம், சாப்பிடலாம் அப்படின்னு. அத மொத்தம் அவர் 5, 6 நாள் முடிச்சுட்டு வரும்போது அவர் ஒல்லியா இருப்பாரு. நாங்க வெயிட் போட்டுட்டு இருப்போம். ஸோ அந்த மாரி இருந்தோம். பட் அதுக்கப்புறம் தான் நாங்களும் டயட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, எங்க வீட்டிலேயே ஒரு லேண்ட்லைன் ஃபோன் வாங்குனோம். ஸோ லேண்ட்லைன் ஃபோன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அந்த ரிசீவர்னு ஒன்று இருக்குது. அதை எடுத்து காதில் வச்சா டொர்ன்னு ஒரு டயல் டோன் கேட்குங்க. டயல் டோன் கேட்டுச்சுன்னா ஃபோன் ஒர்க்கிங் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் டயல் டோன் கேட்காம ஒன்றும் அமைதியாக இருந்துச்சுன்னா ஃபோன் டெட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடக்கம் பண்ண வேண்டியது தான். அது ரிசீவர் எடுத்து காதில் வச்சுட்டு நம்பர் வந்து சுற்றி இருக்கும். ஸோ ஒரு நம்பராக சுற்றணும். ஒரு நம்பர் சுற்றும் போது திருப்பி அதே இடத்துக்கு வந்து நின்றுடும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட். அது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது எழுதியிருக்கும். நம்ம வீட்டு ஃபோன் நம்பரே அதில் எழுதிருக்கும். ஏன்னா நம்ம மறந்துடுவோம்ல. ஏன்னா ஒரு பெரிய அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் பாருங்க. அது 4 டிஜிட்லாம் இருக்கும். அந்த 4 டிஜிட்டுக்கு நம்ம எழுதி வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நடுவில் எழுதி வச்சுருப்போம். லேண்ட்லைன் ஃபோன் வீட்டில் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு பயங்கர குஷி. ஸோ கண்டமேனிக்கு என் கசின்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் எங்கள் அப்பா வந்து மண்டேலே போட்டுட்டு ஒரு காலுக்கும் சார்ஜ் ஆகும். எஸ்பெஷலி வெளியூரில் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக சார்ஜ் ஆகும். ஒழுங்கு மரியாதையாக நீ ஃபோன் யூஸ் பண்ணாத அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் லேண்ட்லைன். அதுக்கப்புறமா அந்த ப்ரெஸ் பண்ணுற நம்பர் ப்ரெஸ் பண்ணுறது வந்துச்சு. அந்த சுற்றுறதை முடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறது வந்துச்சு. அதுவும் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது காதில் கேட்கும். நம்பர் 9 ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். டிட்டு 9 தடவை அடிக்கும். 2 ப்ரெஸ் பண்ணால் 2 தடவை அடிக்கும். ரொம்ப க்யூட்டான ஒரு கான்செப்டாக இருந்தது அது. இது நாங்கள் அந்த கேம் வந்து எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் கண்டமேனிக்கு கால் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டோம் நான். அதுக்கப்புறமா தான் எங்கள் அப்பா வந்து அதுக்கே ஒரு லாக், அந்த நம்பர் பேட் இருக்குல்ல, அதுக்கே ஒரு கவர் போட்டு அதுக்கப்புறம் பூட்டு போட்டுட்டாங்க. நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுதான் இப்போ பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபோன் அப்படின்னு ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றது நினைக்கிறேன் நான். ஸோ பட் இந்த மாதிரி ஒரு லேண்ட்லைன் ஃபோனில் வந்து ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ராங் நம்பர் நிறைய வருங்க. எக்கச்சக்கமா ராங். ஒரு நாளுக்கு ஒரு 5 கால் வந்துச்சுன்னா 6 கால் ராங் நம்பராவே தான் இருக்கும் அது. ஸோ அது வந்து ஒரு வே ஆஃப் லைஃப் மாரி அப்போ. ராங் நம்பர் ரொம்ப ரெகுலரா வந்துட்டுருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு நாள் எங்க அம்மா வந்து ஒரு ராங் நம்பர் வந்துரும். அவங்களோட 2 மணி நேரம் பேசிட்டாங்க. அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டு, அவங்க வீட்டுக்குலாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள ராங் நம்பர் ஆன்டி நாங்க கூப்பிட ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ராங் நம்பர்ன்றது ஒரு ரொம்ப ரெகுலரான ஒரு விஷயமாவே இருந்தது லைஃப்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் அபவுட் லேண்ட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டர்டியா இருக்குங்க. அதாவது என்ன வேணா எவ்வளோ தூரம் கீழ போட்டாலும் ஒண்ணும் ஆவாது. இப்போ நம்ம ஃபோன் பேசிட்டு இருக்கோம். அங்க அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபோன வச்சவொன்னே ச்சே! அப்படின்னு தூக்கி போட்டு ஓட்டுனா ஒண்ணுமே ஆவாது. அது திருப்பி அப்படியே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இப்ப இருக்கிற சொஃபிஸ்டிகேட்டட் ஃபோன்ல வந்து நம்ம எவ்வளோ தான் கோவம் வந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ஃபோன் பேசும்போது ஃபோன உடைக்கணும்னு நெனைச்சாலே கிராக் விட்டுரும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கு ஃபோன்ஸ்லாம். பட் ஆனா, இப்போ வந்து சண்டை போட்டோம்னா, அப்படியே கோவத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு, அப்படியே பொறுமையா வச்சுட்டு, பக்கத்துல இருக்க ஃப்ளவர் வாஸ் தூக்கி வேணா போட்டு உடைக்கலாம். பட் அந்த மாரி வந்து அந்த காலத்துல லேண்ட்லைன் ஃபோன் வந்து கோவத்துக்கு நம்ம தீனி போடுற மாரி பயங்கர ஸ்ட்ரெஸ் அப்படியே ரிலீஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க அது. ஸோ இந்த லேண்ட்லைன் ஃபோன்ல வந்து என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்போன்னா, காலர் ஐடி கிடையாது. ஸோ அதனால யார் கால் பண்றான்னு தெரியாது. அதனாலே நெறைய பிராங்க் கால்ஸ் பண்ணுவாங்க. கண்ட மேனிக்கு பிராங்க் கால்ஸ் மேல பிராங்க் கால்ஸ் பண்ணியிருக்கேன் நானு. அதில வந்து மறக்க முடியாதது வந்து 7த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நெனைக்கிறேன். அப்போ வந்து பொங்கல் வெக்கேஷன் போறதுக்கு முன்னாடி ஹால்ஃப் இயர்லி எக்ஸாமோட ரிப்போர்ட் கார்ட் குடுக்குறாங்க. நானும் என் ஃப்ரெண்டு தியாகு 2 பேருமே கம்மி மார்க் எடுத்திருக்கோம். ஸோ நாங்க 2 பேர் சேர்ந்து முடிவு பண்ணோம். நான் வந்து அவன் வீட்டுக்கு வந்து எங்க செல்வம் சார் மாரி ஃபோன் பண்ணி, கவலைப்படாதீங்க. தியாகு நல்லவன், வல்லவன், 4ம் தெரிஞ்சவன், 5ம் தெரிஞ்சவன். அ அவன் வந்து நல்ல மார்க் எடுக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கிளாஸ்ல எல்லாருமே கம்மி மார்க் தான். அவன் வந்து அருமையான பையன். அப்படி இப்படின்னு பில்டப் கொடுக்கணும். அதே மாரி அவன் வந்து எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பில்டப் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஐடியா. பட் அப்ப நாங்க 7ஆம் கிளாஸ் வாய்ஸே பிரேக் ஆகல. மழையில தான் இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து அப்பவே யோசிச்சோம் நாங்க. என்ன பண்ணோம், சினிமால எக்கச்சக்கமா பார்த்துருக்கோம்ல. அதனால நான் ஃபர்ஸ்ட்டு அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, அந்த ரிசீவர்ல ஒரு கர்ச்சீஃப் வச்சு பேசிட்டா, அப்படியே நம்ம ஆம்பள வாய்ஸ் மாரி வந்துரும் அப்படின்னு நெனச்சு நாங்க பேசியிருக்கோம். அது இன்னும் மழலையா போயிருக்கு. நான் நார்மலா பேசியிருந்தா கூட அவங்க நம்புறதுக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கு. அதில கர்ச்சீஃப் வச்சு பேசினதுக்கப்புறம் தியாகுவோட அம்மா அடுத்த செகண்ட் கண்டுபிடிச்சுட்டாங்க. இந்த பிரவீன் நாயர் தான் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அவங்க வந்து அவங்களும் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
அப்படியா சார்? ஓகே சார். நீங்க சொல்லிட்டீங்கல்ல சார். உங்க பேச்சுக்கு மறு வார்த்தை இல்ல சார். நான் அவன ஒண்ணுமே பண்ண மாட்டேன் சார். ரொம்ப ஹேப்பி சார் அவன பொறுத்தவரைக்கும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. ஃபோன் வச்சுட்டு அடுத்த செகண்ட் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ட்டாங்க அவங்க. எங்க அம்மாவும் அ புரிஞ்சுக்கினாங்க. சரி இது சரியான பிராங்க் கால் தான் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்தது பாருங்க எனக்கும் தியாகுக்கும் மத்த எல்லா வீட்லயும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணதாங்க. எங்களுக்கு மட்டும் நல்ல தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, இப்போ அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வெளியூருக்கு பேசணும் அப்படின்னா, எஸ்டிடி அப்படின்னு ஒண்ணு வந்தது. அதுக்கு முன்னாடி ட்ரங்க் கால்னு ஒண்ணு இருந்தது. எங்களுக்கு ட்ரங்க் கால் தான் தெரியும். ட்ரங்க் கால்னா தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு வந்து, ட்ரங்க் கால்ன்றது ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு ப்ராசஸ். அதாவது நம்ம வந்து இப்போ லெட்ஸ் சே பாம்பேக்கு ஒரு கால் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்க இருக்க எக்ஸ்சேஞ்சுக்கு கால் பண்ணி சொல்லி, அந்த நம்பர சொல்ட்டோம்னா, அவங்க பாம்பேல இருக்க எக்ஸ்சேஞ்சுக்கு கால் பண்ணி சொல்லி, அவங்க வந்து அந்த நம்பர கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ, ஒரு 4, 5 பேர் சேர்ந்து உழைச்சி 2 பேர பேச வைப்பாங்க. அதுதான் ட்ரங்க் கால். ஸோ, ட்ரங்க் கால்ல வந்து ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, லைனு கிளியரா இருக்காது. அதனால கத்தி பேச வேண்டியதா இருக்கும். ஸோ, யாருமே ரகசியமே பேசிக்க முடியாது. எல்லாமே கத்தி கத்தி பேச வேண்டியதா இருக்கும் ட்ரங்க் கால்ல. ஸோ, அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அதே பழக்கமாச்சு. எஸ்பெஷலி வயசானவங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நார்மல் லோக்கல் காலா நார்மலா பேசுவாங்க. கொஞ்சம் எஸ்டிடி பூத்து அந்த மொபைல் ஃபோன்லேயே கத்தி பேச ஆரம்பிச்சுருவாங்க. அது அவங்க வீட்ல பேசுற வரைக்கும் ஓகே. பட் அதையே நம்ம வந்து பஸ்லயோ, ட்ரெயின்லயோ அமைதியா போய் தூங்கலாம்னு நெனைச்சிட்டு இருக்கும்போது பேசுவாங்க பாருங்க. ஐய்யய்யோ! அவங்க குடும்ப விவகாரம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிரும். மாமா, மச்சான் சண்டை, அப்பா, பையன் சண்டை எல்லாமே நமக்கு தெரிஞ்சிரும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அந்த பஸ் டிரைவரே வண்டிய ஓரமா நிறுத்திட்டு வந்து அவருக்கு லைஃப் அட்வைஸ் குடுக்குற அளவுக்கு நமக்கு போயிடுங்க. அந்த அளவுக்கு ஸோ இது வந்து ட்ரங்க் கால்னு நெனைச்சிருவாங்க. ஆக்சுவலா இது பேர் மிஸ்டு கால். யாருக்கு? சுத்தி இருக்கவங்களுக்கு. ஏன்னா, நமக்கு வர கால் நமக்கே கேட்காது. அந்த அளவுக்கு கத்தி பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு எல்லாருக்குமே அது மிஸ் காலா தான் போயிடும் அது. அதுக்கப்புறம் தான் எஸ்டிடி அ பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நான் வந்து வெளியூர்ல படிச்சேன் நானு. ஸோ அதனால எங்க அம்மா, அப்பா வந்து எஸ்டிடி பண்ணி என்கிட்ட பேசுவாங்க. எங்க ஹாஸ்டல்ல வந்து ஒரு 200 பேருக்கு சேர்த்து ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி நம்பர் பிளேட்ட வந்து மூடி கவர் பண்ணி பூட்டு போட்டுருப்பாங்க. ஏன்னா, நாங்க யாருக்கும் பண்ணிடக்கூடாது அவுட் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெறும் இன்கமிங் மட்டும் வந்துட்டுருக்கும். எங்க அப்பா, அம்மா ரெகுலரா பேசுவாங்க. ஆனா என்ன, நம்ம வீட்ல ஒருத்தர் 2 பேர் யூஸ் பண்ற ஃபோனே அப்பப்ப கெட்டு போகுது. நாங்க 200 பேர் யூஸ் பண்ற ஃபோனு. ஸோ ஆவுன்னா கெட்டு போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால நாங்க என்ன பண்ணணும்னா, எஸ்டிடி பூத் ஒண்ணு இருக்கும். ஸோ அங்க போயிட்டு தான் நாங்க ஃபோன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த எஸ்டிடி பூத்துக்கு போனீங்கன்னா, அங்க ஒரு பெரிய கியூ நிக்கும். நான் ஒரு நாள் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு 9:00 போயிடலாம். அப்பா, அம்மா தூங்குறதுக்குள்ள பேசிருவோம். அப்படின்னு சொல்லி 9:00 கியூல நிக்கிறேன். என்ன மாரி 40 பேர் நிக்கிறானுங்க. ஸோ போது, போது, போது. அது என்னதான் தெரியலங்க. அதாவது என் டர்ன் வரும்போது, நான் அவங்க தூங்குறதுக்குள்ள பேசணும்னு நெனச்சேன். நான் என் டர்ன் வரதுக்குள்ள அவங்க தூங்கி முடிச்சு மறுநாள் காலையில எந்திரிச்சுட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஜாலியா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நின்னுட்டு கூத்தடிச்சுட்டு. நீங்க ஒண்ணு நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இந்த எஸ்டிடி பூத்துல வந்து கரெக்ட்டா நமக்கு முன்னாடி இருக்கிறவன் மட்டும் ஏன் அவ்வளோ நேரம் பேசுவான்றது தெரியலங்க. ஐயோ! நம்ம வந்து அடுத்தது நம்ம பேச போறோம்னு ஒரு கியூரியாசிட்டில வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அவங்க பேசுவாங்க, பேசுவாங்க, பேசுவாங்க. ஐய்யய்யோ! நமக்கு அவங்க பேசும்போது அவங்க எவ்வளோ பேசுறாங்கன்ற பில்லும் நமக்கு தெரியும். என்னடா ரூ. 300 ரூ. 400க்கெல்லாம் தொடர்ந்து பேசினே இருக்காங்க. ஒரு தடவ கட் ஆவலையே அப்படின்னு. நம்ம வந்து 2 வார்த்தை சொல்றதுக்குள்ள 3 தடவ கட் ஆயிடும். ஸோ ஒரு தடவ கட் ஆகும்போது திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட்லேருந்து பேசிக் அமௌண்ட்லேருந்து ஆரம்பிச்சுரும். பில் எக்ஸ்ட்ராவா கட்ட வேண்டியதா இருக்கும். அது என்ன ரகசியம்ன்றது இன்னும் கூட தெரியலைங்க. பட் ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கைக்குள்ளயே வந்துருச்சு. மொபைல் ஃபோன்ல வந்து நம்ம எஸ்டிடி, ஐஎஸ்டி எல்லாமே பேசலாம். உட்கார்ந்த இடத்துல இருந்தே பேசலாம். உலகமே நம் கையில் அப்படின்றது கன்வீனியன்ட் எவ்வளோ இருக்கு. அவ்வளோ அழகான ஒரு கன்வீனியன்ஸ். பட் ஆனா, நான் எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சேன். எங்கன்றது ஞாபகம் இல்ல. செல்ஃபோன்ன்றது வந்து நமக்கு வந்து தூரமா இருக்கவங்கள கிட்டக்கு கொண்டு வருது. அதே சமயத்தில கிட்ட இருக்கவங்கள தூரம் கொண்டு போயிடுது. அப்படின்னு இவ்வளோ ஒரு டீப்பான ஒரு மீனிங். ஆ பட் வாட் எவர் இட் இஸ் நெசசரி ஈவில் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு போனோம். ஆ இதில மெசேஜ்லாம் குடுக்கறதுக்கு எனக்கு வந்து இது கிடையாது, தகுதி கிடையாது. பட் எனிவே இந்த மாரி ஒரு அருமையான ஒரு கம்யூனிகேஷன் விதவிதமான கம்யூனிகேஷன் பார்த்து வளர்ந்ததுனால, பல நினைவுகள், பல மெமரீஸ்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கும் அதே மாரி ஏதாவது உங்களுக்கு நீங்க பிராங்க் கால் பண்ண மாரியோ, உங்க எஸ்டிடி பூத்ல உங்களுக்கு நடந்த விஷயங்களோ, இல்ல டெலிகிராம்ல வந்த மிஸ் கம்யூனிகேஷனோ இந்த மாரி ஏதாவது ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் ஏதாவது ஒரு இல்லன்னா ஒரு அன்ஃபர்கெட்டபிள் இன்சிடென்ட் ஏதாச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ தட் பிரிங்ஸ் அஸ் டூ த எண்ட் ஆஃப் 4த் எபிசோட் ஆஃப் அந்த நாள் ஞாபகம் தி மெமரீஸ் ஆஃப் அன் 80ஸ் கிட். இன்னைக்கு நம்ம பார்த்தது கம்யூனிகேஷன். ஸோ அடுத்த எபிசோட்ல நம்ம புது டாபிக்ல ஒண்ணத்த சந்திப்போம்.